ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கார்த்திகை தீபத்துக்கு எப்படி நம்ம விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணலாம், புது விளக்கெல்லாம் எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் புது விளக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுறணும். ஏன்னா அப்போ தான் அது எண்ணெய் உரியாமல் இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு புது விளக்கு வாங்கிட்டு வந்ததெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒன்றா ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்து அதில் வெறும் தண்ணி போதும். அதில் நம்ம இதை 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம இதை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம ஒரு விளக்கையும் அதில் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம வருஷம் பழைய விளக்கு இருந்தாலும் ஒரு புது விளக்கு ஒரு 10 விளக்கு வாங்குறது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக வச்சுருக்கோம் இல்லையா? அதனால தான் ஃபஸ்ட்டு இதை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். ஏர் பபிள்ஸ்லாம் வரும், பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். போட்ட உடனே இந்த மண் அந்த தண்ணியை இழுத்துக்குது. அதனால தான் இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் வரைக்கும் இது நல்லா ஊறிடட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம பழைய விளக்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா? அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பழைய விளக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருப்போம். இப்போ அதுக்கு பண்டிகை வருது, 2 நாளைக்கு முன்னாடி இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் நான் கொஞ்சம் லிக்விட் டிட்டர்ஜென்ட் ஊற்றிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக சோப் பவுடர் இருந்தாலும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பழைய விளக்கு எண்ணெய் பிஸ்கோடு இருக்கும் இல்லையா? அதெல்லாமும் இதுக்குள்ளே ஒன்றா இந்த விளக்கையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா விளக்கையும் நம்ம 1 பை 1 நம்ம டிட்டர்ஜென்ட் ஊற்றின தண்ணியில் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ இதுவும் நம்மளுக்கு அவ்வளோவா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அதனால தான். அதே மாதிரி எண்ணெய் பிசுக்கும் அவ்வளோவா இருக்காது. இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் போகாது, ஆனால் அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்காது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே அதுக்குள்ளே ட்ராப் பண்ணிட்டு இதுவும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் தனித்தனியாக ரெண்டையும் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதை ஊற வச்சதை காய வைக்க போகிறேன். மாடியில் இல்லை எங்கே வெயில் இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல இந்த மாதிரி கவுத்தி போட்டு ஃபஸ்ட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் பிசுக்கோடு இருக்கு இல்லையா? அதை நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ஸ்க்ரப்பர் போட்டு கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு அலசிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். புது விளக்கை நம்ம அப்படியே காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஸ்க்ரப்பர்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கு இல்லையா? அதை நம்ம ப்ரில்லில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா? அதை நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் போட்டு அந்த விளக்கை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் காய வச்சுட்டேன், ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம காய வச்ச விளக்குக்கு சந்தனம், குங்குமம், திரி எல்லாமே போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நெய்வேத்தியம் மட்டும் நம்ம கார்த்திகை அன்னைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு நாள் இல்லை கார்த்திகை அன்னைக்கு காலையில் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.